3.25 சென்ட் வடமேற்கு கார்னர் சைட்டில் வடக்கு பார்த்தபடி மெயின் டோரை வச்சு இந்த 3 BHK வீட்டை டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. நல்ல நீளமாக பெரிய கார் பார்க்கிங், ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், 10:30 17 அடி சைஸில் பெரிய கிச்சன் கம் டைனிங், அது போக அவுட் சைடில் பெரிய யூட்டிலிட்டி ஏரியா, 3 பெட்ரூம்ஸ், அதில் ஒன்று 16 16 அடியில் மாஸ்டர் பெட்ரூம், அட்டாச்சு பாத்ரூம், அவுட் சைட் பாத்ரூம், ஃப்ரண்ட்டில் பெரிய பால்கனின்னு வீட்டை நல்லா ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி எல்லா ரூம்ஸுக்குமே அழகாக இன்டீரியர் ஒர்க் செஞ்சு ஒரு சூப்பரான 3 BHK செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது நார்த் வெஸ்ட் கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை நார்த் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.25 சென்ட், அதாவது 1635 ஸ்கொயர் ஃபீட். சைட் 32.25 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். பாக்ஸ் ஷேப்பில் பிளான் பண்ணி நிறைய டெக்ஸ்டர் டிசைன்ஸும் அது போக ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் ஒர்க்கோட எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும் கார் பார்க்கிங்காக பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே நார்த் ஈஸ்டில் கார் பார்க்கிங், சைஸ் 23x13. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுனையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. எலிவேஷன் டிசைனுக்காக இந்த ஃப்ரண்ட் வாலுக்கு பூராமே ஸ்பெஷல் பட்டியில் அழகாக டெக்ஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 16x16. வீடு முழுக்க தரைக்கு 4x2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைடைஸ் வச்சுருக்காங்க. சவுத் சைடில் ஷோகேஸ் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் பேஸ் கேபினெட்டோட பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு அட்டாச்சாக நார்த் ஃபேஸிங்கில் கார்னரில் உட்டன் பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு நிறைய ஸ்ட்ரிப் லைட்ஸ் அண்ட் ஸ்பாட் லைட்ஸோட ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸ்க்கு என்ட்ரு ஆகிறோம். இதோட டோட்டல் சைஸ் 17x10. இது டைனிங் ஸ்பேஸ். கிச்சனுக்கும் டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சு அதை டெக்கரேட் பண்ணுற விதமாக சைட்லேயும் மேலே சீலிங்லேயும் உட்டில் பேனலிங் ஒர்க்கோட ஹேங்கிங் லைட்ஸும் மாட்டியிருக்காங்க. கிச்சனில் டேபிள் டாப்புக்கு பூரா கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. மேலே ஓவர் கேபினெட்ஸும் சைடில் நிறைய டால் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனில் அடுத்த ஹைலைட் என்னென்னா பேக் சைட் எக்ஸிட் டோர் பிளான் பண்ணி அவுட் சைடில் பெரிய யூட்டிலிட்டி ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. குக்கிங் கேஸ் சிலிண்டர் அவுட் சைடில் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. துணி துவைக்கிறதுக்காக கார்னரில் மேடையும் துணி அலசுறதுக்காக பக்கத்துலேயே சின்ன ஒரு தொட்டியும் கட்டியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம், சைஸ் 4.5x4 இந்தியன் டாய்லெட் டைப்.
படிக்கட்டு கீழே வாஷிங் மிஷின் அண்டு யூபிஎஸ் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம், சைஸ் 16x10. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க், ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள், டிவி யூனிட்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 6x5, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரெயிலை எஸ்எஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 13x6 சைஸில் லாபி, ஸ்டோரேஜ்க்காக கார்னரில் ஒரு பெரிய டால் கேபினெட் கொடுத்துருக்காங்க. அடுத்து லாபியிலிருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x16. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க், 16 அடி லாஃப்ட் செல்ஃபுக்கு பூராமே கபோர்ட் ஒர்க், கீழே வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள், டிவி யூனிட்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஃபோல்டபுள் டைப்பில் இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூமும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 5x5 உள்ள பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அது போக ஸ்டோரேஜ்க்காக நிறைய கேபினட்ஸும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 10x5, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். சென்டரில் சின்ன பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாபியிலிருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x11. இந்த பெட்ரூமுக்கும் ஃபால் சீலிங் ஒர்க்கோட எல்லா உட்டன் ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் ஏரியா, சைஸ் 5x4. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 10x4, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து லாபியிலிருந்து ஃப்ரண்ட் பால்கனி கென்றாரோ. சைஸ் 19x13. பால்கனி நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக இருக்குது. இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவள்ளியில் மருதுமலை ரோட்டில் கார்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,40 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.